வாங்க திரிகடுகம் ரிவிஷன் பண்ணலாம். திரிகடுகம் அப்படின்னா 3 காரமான பொருள்களை பற்றி பேசக்கூடியதை திரிகடுகம். 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று, அறநூலில் வரக்கூடிய திரிகடுகம். நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விடுவானுங்க. நாலடியார் இயற்றினது நல்லாதனார்னு சொல்லிட்டு, நல்லாதனார் நானா வச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆனால் நல்லாதனார் எதை இயற்றியிருப்பார் அப்படின்னா திரிகடுகம் தான். இவரோட சிறப்பு பேர் என்னென்னா சிறு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு அடுதோல் நல்லாதன்னு சொல்லிட்டு பாயிரம் சொல்லு, பாயிரம் அப்படின்னா முன்னுரைன்னு சொல்லலாம். போர் வீரராக இருந்திருக்கக்கூடும், அதனால் சிறு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேர் வந்திருக்கலாம். 100 வெண்பாக்கள் தான். ஆசார கோவிலில் இருக்கிற மாதிரி இதுக்கும் 100 வெண்பாக்கள் தான். ஓகேங்களா. திரிகடுகம் அதுலேயே வந்திருக்கு. திரி அப்படின்னா 3 காரமான பொருள் என்ன அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. இதுவும் மருந்தால் பெயர் பெற்ற நூல் தான். மருந்தால் பெயர் பெற்ற நூல் என்ன வரும் நம்மளுக்கு? 3 வரும். திருப்பஞ்சமூலம், ஏலாதி அண்ட் திரிகடுகம். ஏலாதி நம்மளுக்கு என்ன அப்படின்னா தமிழரோட அருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இம்மூன்றும் இம்மூவர்னு வந்தால் திரிகடுகம்னு போட்டுருங்க. மற்றபடி இதில் முக்கியமான பொருள் எதுவும் இல்லை. நம்மளுக்கு திரிகடுகம்னா நல்லாதுன்னு எழுதியிருப்பார். 100 வெண்பாக்கள், சிறு அடுத்தோல் நல்லாதுன்னு சொல்லிட்டு பாயிரம் சொல்லும். அவ்வளோதான். இது 17 கீழ்கணக்கு நூலில் வரக்கூடிய அறநூல். இம்மூன்றும் இம்மூவர்னு வந்தால் திரிகடுகம் ஞாபகம் வச்சுக்கோங்க.